அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதுஹு வபஅத். அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன் அப்துல்லாஹி قال رسول الله صلى الله عليه وسلم يؤتى بجهنم يومئذ لها 70,000 زمام مع كل زمام 70,000 ملك يجرونها. அதாவது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமையுடைய நிகழ்வை பற்றி சொல்கிறார்கள். அன்றைய தினம், அதாவது மறுமையுடைய நாளில் நரகமானது 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியுடனும் 70,000 மலக்குமார்கள் வானவர்கள் இருந்து அதை இழுத்து வருவார்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் 2842வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியின் மூலியமாக நாம் நரகத்தினுடைய அந்த தோற்றத்தையும் வீரியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். மிக பிரம்மாண்டமான ஒன்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதற்கு 70,000 கடிவளங்கள் இருக்கும். 70,000 ஜிமாமின், ஒவ்வொரு கடிவளங்களிலும் மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின், ஒவ்வொரு கடிவளத்திலும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு மலக்கினுடைய தோற்றம், அவர்களுடைய வலிமை வல்லமை எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இழுத்து வரக்கூடிய ஒரு கடிவளத்தில் 70,000 மலக்குகள் இருப்பார்கள் என்று சொன்னால், மொத்தம் 70,000 கடிவளங்கள், ஒவ்வொரு கடிவளத்திலும் 70,000 மலக்குகள் 70,000 மலக்குகள் என்று அவர்கள் இழுத்து வருவார்கள் என்று சொன்னால், அந்த நரகம் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை கொண்டதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள். நாங்கள் தவறு செய்து நரகத்துக்கு போவதாக இருந்தால் நாங்கள் செல்லுகிறோம், உங்களுக்கு என்ன வந்துருச்சு என்று தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, அல்லாஹுக்கு இணை வைப்பதை சுட்டி காட்டும் பொழுது, பித்அத்களை கடுமையாக செய்து இதன் மூலியமாக வழிகட்டில் நாங்கள் சென்றுவிட வேண்டாம் என்று சுட்டி காட்டும் பொழுது, அவர்கள் தன்னுடைய வீம்பின் காரணமாக, தன்னுடைய பிடிவாதத்தின் காரணமாக தவறென்று தெரிந்திருந்தும் நரகம் நரகம் என்று பேசுகிறாங்க. என்ன பெரிய நரகம், என்ன ஆக போகுது அப்படி என்பதை போன்று சாதாரணமாக சொல்லுகிறார்கள். அப்படியா இருந்தால் நரகத்துக்கு நாங்கள் செல்வதாக நாங்கள் சென்று கொள்கிறோம், உங்கள் வேலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக சாதாரணமாக சொல்கிறார்கள். நரகம் என்பது அப்படிப்பட்டதல்ல, சாதாரணமாக நாம் நினைப்பதை போன்றதல்ல. மிக பிரம்மாண்டமானது, மிகவும் கொடுமையானது, மிகவும் வேதனை மிக்கது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் என்று இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியது. சிலர்கள் இணை வைக்கிறார்கள். அல்லாஹுக்கு நிகராக சிலரை ஆக்கும் பொழுது, இதை செய்யாதீர்கள் என்று சொல்லும் பொழுது, இதை செய்தால் எங்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை செய்து நாங்கள் நரகத்திற்கு செல்வதற்கு தயார் என்பதாக சில சகோதரர்கள் போட்ட பதிவுகளை நாம் இணையதளத்தில் பார்க்கிறோம். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நரகம் என்பது நாங்கள் நினைப்பதை போன்று சாதாரண தீக்குச்சியை போன்று, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை போன்ற ஒரு நெருப்புடைய வடிவம் அல்ல. அது மிக பிரம்மாண்டமானது, மிகவும் கொடுமையானது, அது மிகவும் வேதனை தரக்கூடியது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தோற்றத்தை இந்த ஹதீஸின் மூலியமாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹதீஸின் மூலியமாக அந்த தோற்றத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எப்படிப்பட்டது? நாளை தினத்தில் இழுத்து வரப்படும். லஹா 70,000 ஜிமாமின் மஅ குல்லி ஜிமாமின் 70,000 மலக்கின் யஜ்ருனஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட கொடுமையான இந்த நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் ஒரு செய்தியோடு நாளைய தினத்தில் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வையிலாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.